எத்தனை வருஷம் ஆச்சு இல்லங்க? ஆமா ஆமா. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு தானே இருக்கீங்க சமோசா திங்கிறதுக்கு. தேட்டர் ரொம்ப மாறி போயிடுச்சுங்க. டிக்கெட்டை கூட கஷ்டப்படாம வீட்லயே இருந்து ஆமா வாங்கியாச்சு. சிவகாமி. அந்த காலத்துல எல்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிக்கணும். வரிசையா லைன்ல நின்னுதான் டிக்கெட் வாங்கணும். அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் கொஞ்சம் வசதியா மாறி போச்சு, அவ்வளவுதான். ஆமா, கூட்டத்தே ஒண்ணும் பெருசா காணுமேயா. எல்லாரும் கொரோனா பயத்துல இருந்து இன்னும் முழுசா வெளியில வரலையோ? நீ வேற மயிலு, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒன்னா ஜாலியா வந்திருக்கோம். நீ வேற கொரோனாவை ஞாபகப்படுத்துற. அதுவும் கரெக்ட் தான். சந்தியாமா, இதுக்கு முன்னாடி தியேட்டருக்கு வந்திருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா வரோம் மயில. ஓ, அர்ச்சனா நீங்க? நாங்களா? சொல்லுங்கண்ணா. நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம் மயிலே. மயிலு, தொணன்னு பேசாம கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியார. டேய், எல்லாரும் குடும்பத்தோட எதுக்கு இங்க வந்திருக்கோம்? வாயை மூடிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கவா? வாட்டுக்கு பேசிட்டு போட்டும் விட. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கா, அதான் பேசிட்டே இருக்கேன். இல்லனா மட்டும் மயிலு பேசவே மாட்டா பாரு. ஐயா, ஒரே போர் அடிக்குதுலடி. டேய், அந்த பச்சை கிளியை போட்டறா. எவ்வளவு அழகா இருக்கா பாருடா. போட்டோ எடுக்கறான்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த கோல்ட் கலர், அப்புறம் தான் அந்த கிளி. எடு. நான் போய் இப்பவே அவனை ஒரு அறை விட்டுட்டு வரட்டா? சும்மா ரெடி. பிரச்சனை பண்ணா அப்புறம் அப்பா படம் பார்க்கவே கூட்டிட்டு வர மாட்டாரு. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, அந்த பசங்க எங்களை போட்டோ எடுத்துட்டே இருக்காங்கப்பா. டேய் மச்சான், அவங்க அப்பா பாத்துறாடா, திரும்புங்கடா. யாரா பெருசு வருது? என்னப்பா? என்ன பெருசு? என்ன வேணும்? நீ பண்றது நல்லது இல்ல தம்பி. போட்டோலாம் எடுக்காதீங்க, முதல்ல அதை அழிங்க. நாங்க எங்களுக்கு பிடிச்சத போட்டோ எடுக்கிறோம். உனக்கு என்ன வந்துச்சு? படம் பார்க்க தானே வந்த, படத்தை மட்டும் பாரு. நீ போட்டோ எடுத்தது என் வீட்டு பொண்ணு. இப்ப நீ அதை அழிக்கலன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். எங்க போலீஸ் வர சொல்லு பாப்பா. என்னாச்சுங்க? அது சந்தியா, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா. என் செருப்பு கொஞ்சம் புதுசு, அதான் கால கடிக்குது. நீங்க உள்ள போங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிங்கப்பா, நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லங்க, சரி, சரவணா. 2 நிமிஷம் தான், நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க. ஆ, சரி வாடா. சரி வாங்க, வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ்மா. என்னாச்சு சார்? என் பிள்ளைங்களோட சேர்ந்து சினிமா பார்க்கலான்னு வந்தேன். இந்த பசங்க என் பொண்ணுங்களை போட்டோ எடுத்தானுங்க. போலீஸ்ல சொல்றேன்னு சொன்னதுக்கு என் போனை புடிங்கிக்கிட்டு இப்படி பண்றானுங்கம்மா. என்ன பெருசு? போலீஸ்கிட்ட சொல்லணும், பொம்பளைகிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏ, பெண் போலீஸ நீங்க பார்த்ததே இல்லையா? ஓ, நீ பொம்பளை போலீஸா? தப்ப தட்டி கேக்குற துணிச்சல் இருக்கிற எல்லாருமே காவல்காரங்க தான். தப்ப தட்டி கேக்குற பொண்ணா மச்சான்? நீ கேளு பாப்பா. இது பாரு, பாப்பா கீப்பான்னு கைய கால உடைச்சு போட்டுருவேன். உங்க வீட்டு பொண்ணுங்களை இப்படி பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? எங்க வீட்டு பொண்ணுங்கன்னா பொறுப்பா வீட்லயே இருக்கும். இந்த மாதிரி உன்ன மாதிரி ஊர் சுத்தலாம் வராது. டேய், குடும்பத்தோட மதிப்பு தெரிஞ்சவன் இப்படி எல்லாம் பேச மாட்டான். நாங்க ஒன்னும் தனியா உங்களை மாதிரி பொறுக்கித்தனம் பண்ண வரல. எங்க வீட்டு ஆம்பளைங்க பொறுப்பா எங்களை மதிச்சு சந்தோஷமா படம் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க வளர்ப்பு அப்படி, அதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஓவரா பேசிட்டே போற? ஒரு அறை விட்டா தாங்க மாட்டேன். அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். அட்ரா. அம்மா,
அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம்மா, பிரச்சனை நீங்க போகுது. சும்மா இருங்க சார். வேண்டாம்மா, எப்படி சொல்றதை பேசுறாங்கன்னு கேளுங்க. பாத்தீங்கல்ல? வேண்டாம்மா, போதும்மா. எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க. இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சொன்னா கேளு. வேணாம். ஆ. ஏய் அட்ரா பார்க்கலாம். ஏய் சிவகாமி சாப்பிடுறியா? சரிதான் போ. அப்பா நீ எவ்வளவு நேரம் தான்ப்பா இங்கே நிக்கிறது? உள்ள போய் உட்காரலாம். டேய் இருடா, நாம உள்ள போயிட்டா சந்தியா எப்படா வருவா? டிக்கெட் நம்ம கிட்ட தானே இருக்கு. இவ ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறா? கால்ல தண்ணி ஊத்திட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏண்டா அதானே வேற எங்கேயாச்சும் போயிட்டாலோ? ஏய் சும்மா இரு அர்ச்சனா. வேற எங்க போவாங்க? அண்ணி என்ன குழந்தையா? இடம் தெரியாம வேற எங்கேயும் போறது? நீ ஏண்டா அர்ச்சனாவைய திட்டுற? சந்தியா வந்திருந்தா இந்நேரத்துக்கு உள்ள போயிருக்கலாம்ல. ரொம்ப நேரமா நம்ம இங்கேயே நிக்கிறோம். போறவங்க வரவங்க எல்லாம் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கு. மா அண்ணி வந்துருவாங்கம்மா. தியேட்டர்ல எல்லாருமே இப்படிதான் வெயிட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். யாரும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. என்னடி பேசிட்டு இருக்க நீ? லேட்டா எல்லாரும் உள்ள போனோம்னா நமக்கு சீட்டு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? மா சிவகாமி, நமக்கு இந்த சீட்டுன்னு டிக்கெட் நம்பர் போட்டு ஆதி மொபைலுக்கு வந்திருக்கோம். அதுல நம்மள தவிர வேற யாருமே உட்கார முடியாது. ஓ அப்படியாங்க? அப்படின்னா சரி. டேய் ஆதி, அந்த டிக்கெட் உனக்கு மெசேஜ் வந்திருக்கும்ல, அதை எனக்கு அனுப்பி விடு. சரிண்ணா. அப்பா நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் போய் சந்தியா கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வெளியே போய் பார்க்க போறியா சரவணா? ஆமாமா, படம் வேற ஆரம்பிக்க போறாங்க. படம் ஆரம்பிக்க போறாங்கன்னு நான் போய் நினைக்கிறேன். சந்தியா கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. ஆரம்பிக்க போதுங்க. எவ்வளவு நேரம் தான் இங்கே நிப்பீங்க? சரி போ. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நீ அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஏய், ஆதி வாங்க உள்ள போலாம். வா வாடா, டிக்கெட் உங்ககிட்ட தான் இருக்கு. வாடா. டேய் ஏய் சந்தியா, யாரா நீங்க? ஆ? ஏய், யாரா? ஏய். ஏங்க என்னங்க பிரச்சனை? உங்களை காணோம், நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி நீங்க தம்பி, என்னன்னா? என் பொண்ணுங்களுக்காக தான் இவங்க சண்டை போட்டாங்க. நீங்க கோவப்படாதீங்க தம்பி. யாருக்குமே இல்லாத துணிச்சல் இவங்களுக்கு தான் தம்பி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நேரமா அவங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. மொபைல்ல போட்டோ எடுத்துட்டே இருந்தாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? அப்பவே நீங்க கேட்க வேண்டியதானே? நான் சொன்னேன்க்கா, இவதான் சொல்ல வேணாம், பிரச்சனை வந்தா அப்புறம் அப்பா வீட்டை விட்டு வெளியில விட மாட்டாங்கன்னு சொன்னாக்கா. அப்புறம் அப்பாவே கவனிச்சு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டோம். எங்க அப்பா கிட்டே எப்படி திமிரா பேசுனாங்கன்னு பாத்தீங்களா? எங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? என்னம்மா நீ? உங்க அப்பா கிட்ட திமிரா பேச முடிஞ்சா அவனுங்களால என்கிட்ட அப்படி பேச முடிஞ்சதா? நம்ம மனசுல தைரியம் இருந்தா போதும், யார வேணாலும் எதிர்த்து பேசலாம். சரிக்கா, இனிமே நாங்களும் தைரியமா இருக்கோம். ஐயா, அவங்க தைரியமா இருக்கிறது மட்டும் பெருசு இல்ல, நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும். இந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போகாம இருந்துடாதீங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் நான் நிச்சயமா பண்ண மாட்டேன். ஒன்ன மாதிரியே தைரியமா அவங்களும் வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான்மா. அம்மா, ஹலோ அம்மா. இதோ வந்துட்டோம்மா, உள்ளதான் வந்துட்டு இருக்கோம். இதோ வந்துடுறேன் வச்சிடம்மா. ஏங்க படம் ஆரம்பிச்சிருச்சா, வாங்க போகணும். சார் வரோம் சார். வாங்க வரோம். பத்ரம் வாமா போலாம், நம்மளும் போய் படம் பார்க்கலாம். ஏண்டா ஆதி, நம்ம சீட்ல தானே நம்ம உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து எழுப்ப மாட்டாங்கல்ல? ஏமா நீங்க தைரியமா உட்காந்து படத்தை பாருங்க. நான் ஒரு பேர் தான் அடிப்பேன். அப்படியே செருப்பால் அடிப்பேன். கல்யாணிக்கு வந்து டென்ஷன்ல இருக்க ஒரு பீர் வாங்கி தராங்க. அவன் வாங்கி சாப்பிடலான்னு தேடி பார்ப்போம் வாங்க. ஏங்க, இந்த சரவண சந்தியாவை கூட்டிட்டு வரேன்ட்டு போனானே, இன்னும் ஆளையே காணோம். அதான் 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னான்ல, வந்துருவாங்க. பாரு பாரு, படத்தை பாரு.
இல்லங்க அவங்க சீட்ல வேற யாரும் உட்காந்துராம பாத்துக்கணும்ல. அதெல்லாம் யாரும் உட்கார மாட்டாங்க. படம் போட்டுட்டாங்க. இவளை பாருங்க எப்படி கத்திக்கிட்டு இருக்கான். டேய், உங்களை மதி. டேய், உட்காருடா, என்னடா நீ? ஐயோ. இது வந்துட்டா சரவணன். சீக்கிரம் வா, படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. உட்கார் உட்கார், சீக்கிரம் உட்கார். இது நம்ம சீட் இல்லம்மா. டேய், அதெல்லாம் பரவாயில்ல, யாரும் வரல, உட்காரு. யாரு வர ஏய் போறா? சிவகாமி, இங்க உட்கார கூடாது. டிக்கெட்ல என்ன சீட் நம்பர் இருக்கோ அங்கதான் உட்காரணும். சரி சரி அங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க அந்த மூலையில. செம்மையா சண்டை போடுறாங்க. ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதம். என்னாச்சு? தெரியலங்க, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. ஒரே எரிச்சலா இருக்கு. ஏங்க ஏங்க கண்ணை இப்படி தேய்க்காதீங்க. ஒரு நிமிஷம் கை இல்லங்க, எடுங்க. ரொம்ப உறுத்துது. ஏங்க ஏங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்து விடுறேன். இருங்க. தலை திருப்புங்க. தியேட்டர்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? இதுக்குதான் திட்டம் போட்டு லேட்டா வந்து இப்படி மூலையில போய் உட்காந்துருக்காங்களா? அவதான் இப்படி நடந்துக்கிறானா? இந்த சரவணனுக்கு எங்க போச்சு அறிவு? ஐயோ, இவ்வளவு பேர் கூடி இருக்கிற இடத்துல என்ன அசிங்கம் இதெல்லாம்! என் குடும்பமான மரியாதையே போகுது. முன்னாடியும் பின்னாடியும் அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. போயிடுச்சா? பரவாயில்லைங்க. ஏய் சிவகாமி, எங்க போற? உட்காரு. ஒண்ணு வேண்டாம், விடுங்க. எந்திரிச்சு வாங்க, வீட்டுக்கு போலாம். சிவகாமி, பின்னாடி கத்துறாங்க. நீங்க வந்தவங்க வராட்டி போங்க. நான் போறேன். விடுங்க. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. அண்ணா, அம்மா கோமா போற மாதிரி அத்தை எங்க போறாங்க? என்னாச்சு? எதுக்கு இப்படி கோமா போறாங்க? பார்க்க விட மாட்டேன்றாங்க. என்னாச்சு பார்வதி? ஏன் அத்தை இப்படி வேகமா போறாங்க? சீக்கிரம் போங்க, நாங்கலாம் படம் பார்க்க தேவையில்லையா? சிவகாமி, என்ன சிவகாமி, நீ பாட்டு இப்படி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? என்னன்னு கேளு. இங்க நின்னு பேச முடியாத பிரச்சனை அது. தியேட்டருக்குள்ள என் மானம் போனதெல்லாம் போதும். மிச்சம் மீதி போறதுக்குள்ள வீட்டுக்கு போலாமாங்க? சிவகாமி, என்ன சொல்ற? தயவு செஞ்சு இப்ப எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். சிவகாமி, சிவகாமி, நில்லு சிவகாமி. என்ன ஆசை ஆசையா எல்லாரும் கிளம்பி போயிட்டு இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு பாதி படத்துல வந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா கிளம்பி போனோமா? ஐயா சாமி, தெரியாம நான் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம குடும்பத்தோட போலான்னு நான் ஆசைப்பட்டேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, மகா தப்பு. என்னம்மா ஆச்சு? எதுக்குமே அப்படி கோவப்படுறீங்க? என்னன்னு சொல்லிட்டு கோவப்படுங்கம்மா. இங்க பாரு செந்தில், நான் வயசானவதான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே கல்யாணமான புதுசுல குடும்பமா கூட நாங்க சினிமாக்கெல்லாம் போனது கிடையாது.
இந்த ஊருக்கு வந்த பின்னாடிதான் நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்களேன்னு இதோ உங்க அப்பா முதல்ல தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாரு. சிவகாமி, அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு பிள்ளைங்களோட குடும்பமா சேர்ந்து வெளியில போறது மட்டும்தான் பிடிக்கும். ஆனா எல்லாருக்கும் அப்படிதான் ஆசை இருக்கும்னு நான் நினைச்சதுதான் பெரிய தப்பு. இங்க பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம் ஒண்ணும் எனக்கு தெரியாதுப்பா. முதல்ல படம் பார்க்க புருஷனோட தனியா தான் போகணும்னு ஆசை இருந்ததுன்னா முதலே போயிருக்க வேண்டியதானே. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். ஐயோ அத்தை, நான் என்னத்த பண்ண? பேசாம இரு. முதல்ல படம் பார்க்க புருஷனோட தனியா தான் போகணும்னு ஆசை இருந்ததுன்னா முதலே போயிருக்க வேண்டியதானே. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். ஐயோ அத்தை, நான் என்னத்த பண்ண? சிவகாமி, நீங்க சும்மா இருங்க. இத பாருங்க, நல்லா திட்டம் போட்டு நம்ம எல்லாரையும் நடுவுல உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் ஓரமா போய் உட்கார்ந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவ இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. ஏன்னா பெரிய படிப்பெல்லாம் படிச்சவன். ஆனா இவ சொன்னது கேட்டு இவன் அப்படியே நடந்துக்கிட்டான் பாருங்க. அதுதாங்க எனக்கு ஏனே ஒண்ணு புரியல. என்னமா நீங்க தொடாத. அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. வாய் மூடு போ. பார்த்த படத்தையே பார்க்கணுமான ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா இப்பதான் சும்மா பரபரன்னு இருக்கு. என்ன சிவகாமி, வீட்ல இருந்து கிளம்பும் போதே நான் அங்கதான் உட்காருவேன், நீங்க தான் உட்காரணும்னு ஆதியும் பார்வதியும் முதலே பிளான் பண்ணாங்க இல்லையா? சரவணனும் சந்தியாவும் அதே மாதிரி உட்காரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ தப்பு இல்லங்க, நிச்சயமா தப்பே இல்ல. ஆனா ஆதி பார்வதி மாதிரி முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. நாங்க ஓரமா உட்காந்து தனியா படம் பார்க்க போறோம்னு நான் வந்திருக்கவே மாட்டேனே. ஐயோ அத்தை, நாங்க அப்படிலாம் நினைக்கவே இல்ல அத்தை. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறத நினைச்சு அவரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு அத்தை. அவன் ஏன் புள்ள அப்படிதான் நினைப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா நீதான் அவன் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி உன் பேச்சுக்கு அவனை ஆட வச்சிட்ட. மா, டிக்கெட் ஆன்லைன்ல போட்டாச்சு, சீட் நம்பரும் அதிலே வந்திருக்கு. வேற சீட்ல எல்லாம் தனியா போய் உட்கார முடியாதுமா. மா, சந்தியா அன்னைக்கு இது கூடமா தெரியாது? அப்படியே அவங்க போய் தனியா உட்காரணும் நான் பிளான் பண்ணுவாங்க. இவளுக்கு அதெல்லாம் புரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையடா. ஆமா ஆமா ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நான் புரியாதவளாவே இருந்துட்டு போறேன். நான் அங்க பார்த்தத நீங்களும் பாத்திருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். குடும்ப மானமே போச்சு. ஐயோ, நான் பார்த்த மாதிரி அங்க எத்தனை பேர் பார்த்திருப்பாங்களோ. ச்சே. அத்தை, நாங்க அப்படி என்ன பண்ணோம்? நாங்க எதுவுமே பண்ணலையே அத்தை. அனி, நீங்க ஏன் படம் பார்க்கும்போது லேட்டா உள்ள வந்தீங்க? டேய், நீ சும்மா ராதி. அம்மா அப்பா அண்ணன் தான் பேசுவாங்க. ஏய் விடு, அது என்னமோ இருந்துட்டு போகட்டும். தியேட்டருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அத்தை, அது வந்து அங்க நாங்க என்ன அத்தை? அதான் அந்த அசிங்கத்தை நான் என் கண்ணாலேயே பார்த்தனே. அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற தியேட்டர்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு ஐயோ, உங்க 2 பேருக்கு எப்படி மனசு வந்துச்சு? அசிங்கமாவே இல்லையா? அம்மா, அப்படி எதுவுமே நடக்கலையேம்மா. சந்தியா கண்ணுல தூசி விழுந்துருச்சு, எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். இதுல நீங்க அசிங்கப்பட என்ன இருக்கு எனக்கு தெரியல. நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எவ்வளவு பொய் வேணாலும் நீ சொல்லுவ. எனக்கு நல்லா தெரியும் சரவணா. இந்த தூசி கதையெல்லாம் இதோ உங்க அப்பா நம்புவாரு, நான் நம்ப மாட்டேன். அம்மா, நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கலையேம்மா. ஆமாண்டா, தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு ஒட்டிக்கிறதும் உரசிக்கிறதும் முத்தம் கொடுத்துக்கிறதும் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம்தான். காட்சியாமே நோட் பண்ணீங்களா? அந்த காட்சியை நான் பார்க்காம விட்டேனேங்க. என்ன பண்றது?
அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. எல்லாம் எங்களுக்கும் புரிஞ்சுதான்ப்பா இருக்கு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க 2 பேரும் தான். அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. தள்ளுங்க. அத்தை, சிவகாமி, சிவகாமி. மா ச்சே, சத்தியமா அத்தை சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. நடக்காமலே அத்தை அவ்வளவு தூரம் கோவப்படுறாங்க. ஏய் வாயை மூடு உள்ள போ. கூட்டிட்டு போ நீ. ஏய் உள்ள போ. உங்க அம்மா என்னைக்குதான் திருந்த போறான்னு எனக்கு சத்தியமா தெரியல சரவணா. இதுல அர்ச்சனா வேற. அவளுக்காக உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா ஏய் வாடா. இவன் வேற எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துறான். வாடா. வா மயிலு.